சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள இலவச முதல் உதவி மையம் பராமரிப்பு இல்லாமல் பழுதடைந்து காணப்படுவதால் மக்கள் அதிருப்தி அடைந்துள்ளனர். மெரினா கடற்கரையில் ஏற்படும் விபத்துகள் மற்றும் திடீர் மருத்துவ அவசர நிலைகளை சமாளிக்க சென்னை மாநகராட்சி சார்பில் மெரினா கடற்கரையில் இலவச முதல் உதவி மையம் அமைக்கப்பட்டது. இந்த மையம் தற்போது முறையாக பராமரிக்கப்படாமல் பலகைகள் உள்ளிட்டவை கரையான் பிடித்து உடைந்து காணப்படுகின்றன. விடியா திமுக அரசின் அலட்சியம் காரணமாக இந்த முக்கிய மையம் தற்போது பயன்படுத்த முடியாத நிலையில் இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த மையத்தை உடனடியாக சரி செய்து பயன்படுத்தக்கூடிய வகையில் கொண்டு வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின் கீழ் பயனாளிகளை தரையில் அமர வைக்கப்பட்ட அவலம் நிகழ்ந்தது. திருவிடைமருதூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் நடைபெற்றது. இந்த திட்டத்தின் கீழ் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்த மக்களை அதிகாரிகள் தரையில் அமர வைத்தனர். இதை கண்ட மாவட்ட ஆட்சியர் இது குறித்து கேட்டதற்கு அதிகாரிகள் அலட்சியமாக பதிலளித்ததாக கூறப்படுகிறது. இது அங்கிருந்த மக்களை வேதனையில் ஆழ்த்தியது. இதை கண்டு விடியா திமுக ஆட்சியாளர்கள் பொதுமக்கள் மீது வைத்துள்ள மதிப்பு இதுதான் என அங்கிருந்தவர்கள் வருத்தத்துடன் சென்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் வேளாண் ஒழுங்குமுறை கூடத்தில் பருத்தி மூட்டையில் செய்யப்பட்ட முறைகேடு அம்பலமாகி உள்ளது. கொட்டையூர் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் தொடர்ந்து 10வது வாரமாக பருத்தி மறைமுக ஏலம் நடைபெற்றது. இந்த ஏலத்தில் அதிகபட்சமாக குவிண்டால் பருத்தி 7389 ரூபாய்க்கும் குறைந்தபட்சமாக 6700 ரூபாய்க்கும் ஏலம் போனது. இதில் தமிழகம் மற்றும் தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து வியாபாரிகள் வந்திருந்து லாட் வாரியாக விலை நிர்ணயம் செய்தனர். அப்போது பருத்தி வணிகர்கள் தங்களது ஆய்வில் குறிப்பிட்ட 4 லாட்டுகளில் கொண்டுவரப்பட்ட ரூபாய் 40,000 மதிப்பிலான சுமார் 550 கிலோ தரமற்ற பருத்தியை வைத்து செய்யப்பட்ட மோசடியை வெட்ட வெளிச்சமாக்கினர். இதனால் சக விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்தனர். பருத்திக்கு நல்ல விலை கிடைக்காமல் போனதாலேயே இத்தகைய முறைகேடுகளில் சிலர் ஈடுபடுவதாக அவர்கள் வருத்தப்பட்டனர்.